எல்லாம் நம்ம ஹார்பர் போற அத்துணை லாரிகள் எல்லாம் அந்த இடத்த லோடிங் அண்ட் அன்லோடிங் எல்லா வசதியோட பெரிய அளவுல ஏற்பாடு பண்ணிருக்கு. அதுக்கு அதை தொடர்ந்து நல்ல முறையில் செயல்படுகிறது. எல்லா மாநகரத்துல இருந்து எல்லா ரோடுக்கும் அந்த மல்டி லெவல் லாஜிஸ்டிக் பார்க்குக்கு ஒரு இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுல ஒரு திட்டம் வடிவமைச்சிருக்கிறோம். ஆகவே இணைப்பு சாலைகள், இன்னும் முதல்வர் படைப்பகங்கள் நம்முடைய பகுதிக்கு வரணும், நம்மளுடைய இளைஞர்களும் பயிற்சி பெற்று அரசு வேலைவாய்ப்பு பெறணுன்ற மாதிரி பல்வேறு திட்டங்களை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன். வேற ஏதாவது இருக்குதா? வேற என்ன விஷயம் பேசுறாரு கேட்கலையே நான். அது அரசியல் நாகரிகம் இல்லைன்னு சொல்லுவேன். தனிப்பட்ட ஒரு விமர்சனம், அது மரியாதை குறைவான ஒரு விமர்சனம். குறிப்பா சொல்லணும்னா பெண்களை மதிக்க தெரியாத கூட்டம் தான் அதிமுக கூட்டம். பெண் தலைவியை கொண்டிருந்த ஒரு அதிமுக ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் ஒரு கட்டுக்கோப்பாக செயல்பட்ட ஒரு இயக்கத்தை கிட்டத்தட்ட அது ஒரு தரம் தாழ்ந்த பாராம மரியாதை குறைவா பேசுறது, இழிவா பேசுறதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு பெண்களை மதிப்பாங்கன்றது தெரியுது. அது எங்களுக்கே இந்த ஒரு பேச்சு, இந்த ஒரு ஒரு மரியாதை குறைவுனா சாதாரண பெண்கள் போய் அவங்கள்ட்ட எல்லாம் கோரிக்கை வைக்க கூட முடியாது. அவங்களுக்கு அப்படின்றத நம்ம அதனால இது அவங்களுடைய நமக்கு இதே ஒரு நீங்க கலைஞரை பத்தி சொல்றீங்க, தளபதியார சொல்றீங்க, இதேதான் அவங்க தலைவர் பேசுறாரு எடப்பாடியார். அதனால அதை வச்சு இவர் காப்பி அடிச்சு பேசிட்டு இருக்காரு. ஆனா உண்மை அது இல்லை. இது தோல்வி பயத்துல கொள்ளாதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க வேண்டும்னு நினைக்கிற பாசிச பாஜகவோட கூட்டணி. அதனால அவங்களுக்கு சட்டியில ஒன்றும் இல்லை, அதனால அகப்பையில வரமாட்டேங்குது. தனிநபர் விமர்சனம் இந்த மாதிரி சொல்றாங்க. அதுவும் குறிப்பா நம்முடைய செல்லப்பாண்டி அவர்கள் ஏற்கனவே ஒரு சி.வி. சண்முகம் அவருடைய பாசறையில பயிற்சி பெற்றிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அவரு எப்படி பெண்களை தரக்குறைவா பேசுறாரு, அது மாதிரி இவரும் பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன். கரெக்ட், அதுக்கு கூட பேசலாம். ஏன்னா நம்ம இது பண்ணியிருக்கோம், இது பண்ணுவோன்ற மாதிரி நம்முடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறோம். மக்களோடு மக்களாக இருக்கிறோம். நம்ம என் கடன் பணி செய்து கிடப்பதேன்ற மாதிரி நான் உண்மையிலே அதை மனசுல நிறுத்திக்கிறோம். அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நம்மளை நீங்க சொல்ற மாதிரி ரெட்போர்ட்டர் சொல்ற மாதிரி திசை திருப்பதுக்கு எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல இதை நான் என்கிட்ட நேற்று யாரோ சொன்னாங்க இப்படி பேசியிருக்காரு. அப்ப நான் சொன்னேன், உள்ளூர்ல தான் இருக்கிறாங்க, 10 வருஷமா வெளியே வரல அப்படின்னு நினைச்சிருந்தேன். இப்ப என்னமோ 10 வருஷம் கோமால இருந்திருக்கான்ற வெளியே தெரியும். அதுதான் சொல்லுவேன். கரெக்டா தானே? கோமால இருந்திருக்காரு. இங்க என்ன நடந்தது? புதுமைப்பெண் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதுமை திட்டமா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், தோழி விடுதியா இருக்கட்டும், அன்பு கரங்கள், அன்பு சோலை, நம்மளுடைய குழந்தைகள் நலத்துறையில அந்த ஆதரவட்ட பிள்ளைங்களுக்கு அவ்வளவு நலங்கள். ஆதரவட்ட பிள்ளைங்கள்லாம் எங்க இல்லத்துல வைக்கல, எல்லாத்தையும் மற்ற பிள்ளைகளோட வெளி உலக பிள்ளைகளோட படிக்க வைக்கிறோம். அவங்களுக்கும் நாங்க உளவியல நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம், பயிற்சிகள், டிராயிங்கு, ஸ்போர்ட்ஸ் எல்லா வசதியும் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஒரு ஏக்கத்திலே இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு வசதி வாய்ப்புகளை இந்த அரசு உதவி செஞ்சிருக்கு. இதே மாதிரிதான் நம்ம ஊர்லயும் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இப்போ முந்தையெல்லாம் பிரைன் நகர்ல போக முடியுமா? சின்ன மழைனாலும் எவ்வளவு தண்ணி என்ன அவங்க காலேஜ் சுற்றி எப்படி இருக்கு, இப்போ எப்படி இருக்குது? அம்பேத்கர் நகர் முந்தி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அது ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மழைநீர் வடிகால் போட்டு லூர்தமால் போகிறோம். இந்த தடவைலாம் தண்ணி வரல, கான் போட்டு நம்ம தண்ணி ஒழுங்கா போயிட்டு இருக்கு. எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய வார்டுகள்லாம் 15, 16, 17, 18 அந்த 4 வார்டுகள்ல தான் போன சிறுமலையில கொஞ்சம் மழைநீர் கட்டுச்சு. அது மட்டும் தான் சரி செய்யணும். இந்த அளவுக்கு நம்ம நகரம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக வின்பாஸ்ட், நியோ நேடல், கடல் நீரை குடிநீராப்பு திட்டம், அது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம்.
அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, பக்களோடைய ஒடுக்குனதுன்னு சொல்லி கேட்டீங்க. இது வந்து நான் என்ன சொல்றேன், கிட்டத்தட்ட 450 குடியிருப்பு இருந்தது அன்னைக்கு. ஒரு மலையில் அண்ணா நகர் ஃபுல்லா முங்கி போன போது நம்முடைய இப்ப துணை முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் வந்து இந்த திட்டத்தை நமக்கு சாங்ஷன் பண்றாங்க. எல்லாமே அந்த குடியிருப்புகள்லாம் அகற்றப்பட்டு அவர்களுக்கு வேறு இடங்களில் குடியிருப்பு வழங்கப்பட்டு அந்த இதை செஞ்சோம். நான் என்ன சொல்றேன், நானும் என்னோட தந்தையாரா இன்ஜினியரா நாங்க தான் திட்டமிடுறோமா இப்படி போகணும், அப்படி கொடுத்த நிதி ஒதுக்கீடு இவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு அதை டிபிஆர் ரெடி பண்ணி அந்த பொறியியல் துறையிலிருந்து அரசு அதிகாரி அனுப்பி வைக்கிறாங்க, சாங்ஷன் கிடைக்குது. இல்லைன்னா அப்படி ஒரு ஒடுக்கி கட்டினால என்னோட இடத்தெல்லாம் எல்லாத்துக்கும் பட்டா போட்டு கொண்டு போயிட்டாங்களா? 2 பக்கமும் சாலை உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு 2023 மழை வந்த போது இந்த பக்கல்வோட அகலப்படுத்தணும்னு சொல்லிட்டு அரசு அதே பொறியாளர்கள் வல்லுநர்கள் முடிவு பண்றாங்க. அதுக்காக கூடுதல் இப்ப தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு நமக்கு தெற்கு பக்கம் பகுதி அகலப்படுத்தப்பட உள்ளது. அதனால இதெல்லாம் வந்து அவர் அதான் சொல்றேன்ல, அறியாமையில பேசிட்டு இருக்கிறார். அவங்களே எடுக்கலையே. உங்க அம்மா சொன்ன திட்டம் 2016 அவங்க அம்மா அறிவிச்ச திட்டங்க ஒண்ணுமே செய்யலையே. ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமும் இந்த விவிடி சிக்னலும் அந்த அம்மாவே அதே இடத்துல விவிடி சிக்னல் வச்சு அறிவிச்ச திட்டம் ஒண்ணுமே பண்ணல. 2011 தேர்தல் பிரச்சாரம், 2011 இருந்து அவங்க ஒண்ணுமே பண்ணல. அவங்க ஆட்சி 10 வருஷம் இருந்தது. நம்ம 2021 இருந்து உண்மையிலேயே சொல்ல போனா மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்குங்க. நம்முடைய அரசு வழக்கறிஞர், நெடுஞ்சாலைத்துறையில உள்ள அந்த சட்ட வல்லுநர் எல்லாம் அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, பட் முடியல. வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம அதுல கை வச்சா என்ன சொல்லுவாங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்ல போறாங்க. ஆகவே ஒரு ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம இனி என்ன பண்ணணும், அந்த விவிடி சிக்னல் நான் அதுதான் இப்போ நம்ம திட்டமிட்டு இருக்கோம். இந்த ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வரும்போது நான் அதுதான் சொன்னேன், இந்த பழைய திட்டத்தை அப்படியே முடக்கி அதை இது பண்ணிட்டு வேற ஒரு வடிவமைப்புல நம்ம திட்டம் போடணும். அதுல பாலம் அமைச்சாக வேண்டியது கட்டாயம், ஏன்னா நெரிசலா இருக்குது. அதனால வேற ஒரு வடிவமைப்பில் நம்ம அதுல மேம்பாலம் கட்டியாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய அமைச்சரிடம் சொல்லி அதுக்கு திட்டம் தான் இப்ப பண்றோம். அந்த இடத்துல பாலம் வேணும். அது எந்த இடத்துலன்றதை நம்ம எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்களோ அதுபடி பண்ணிட்டு போகலாம். இது வந்து இந்த திட்டம் தானே கிடப்புல போடப்பட்டிருக்குது, ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதனால வேற இதை மறுசீரமைப்பு பண்ணி இது பண்ணி நம்ம திட்டம் அதை செயல்படுத்தணும்ன்றது நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். பர்னிச்சர் பார்க்ல வந்து இப்ப நிறைய நிறுவனம் வந்துட்டு இருக்குல்ல, அதுலதான் நம்ம வின்ஃபாஸ்ட் வந்திருக்கோம். அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் உள்ள கொடுக்குறாங்க. இல்லை, இப்போ வந்து வர வேலைவாய்ப்பு உருவாகிட்டே இருக்கு. எத்தனைன்னு ஒரு நம்பர் சொல்ல முடியாது. பட் நிறைய நீங்கள சூரிய மின் உற்பத்தி செய்யற எத்தனையோ நிறுவனம் வந்திருக்கு. நான் அதுல கையில பட்டியல் கூட வைக்கல. விளாத்திக்குளத்துல இருந்து ஒட்டப்படாரம், தூத்துக்குடி, நம்முடைய புறநகர் எல்லாமே அத்துணை நிறுவனம் வந்திருக்கு, சூரிய மின் உற்பத்தி நிறுவனங்கள். அதனால நிறைய நிறுவனம் வந்துகிட்டே தான் இருக்குங்க. வேலை வாய்ப்பு நிறைய பேர் பெற்றுட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்ணலாம், காலையில ஒரு 6 to 8 மணி வரைக்கும் அண்ணா நகர், பிரைன் நகர், பழைய பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அந்த பஸ்ல ஏறி கங்கை கொண்டான் அங்கேயும் போய் வேலை பார்க்காங்க. நம்ம பிள்ளைகள் வின்ஃபாஸ்ட்க்கு வேலைக்கு போறாங்க. அத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்குன்றதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். முதல்வர் பிரச்சாரம் வருகிற 12ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் நடைபெற உள்ளது. வர்றாங்க 6 வேட்பாளருக்கு சேர்த்து நமக்கு தூத்துக்குடி பகுதியில் அந்த கூட்டம் நடைபெற உள்ளது. நீங்க வந்து தூத்துக்குடி அறிஞர் நீங்க வந்து ஏதாவது செய்யணும், இந்த ஆட்சியில் வந்து நிதிகளை பற்றாக்குறை செய்ய முடியல, நான் இதெல்லாம் வந்தா செய்வேன் அப்படின்னு ஏதாவது சொல்லணும். ரைட்டு, நீங்க சொல்றீங்கன்னா சொல்லலாம். இப்போ வந்து இடைக்கால பட்ஜெட்ல சேர்த்து விட்டுருக்கோம் நிதி நிலைமைன்றதுனால. எதுன்னா திரேஸ்வரம் தூண்டில் வழி விரிவாக்கம், அந்த படகுத்துறை, இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 46 கோடி 2 திட்டத்துக்குமே சேர்த்து மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு இடைக்கால பட்ஜெட்ல சேர்க்கப்படும். உறுதியாக வரும் நிதியாண்டுல அது செயல்படுத்தப்படும். இல்லைங்க, புகார்லாம் ஒன்றும் கொடுக்குற மாதிரி இல்லை. தேர்தல் கமிஷன் இல்லையா, வேணா கொடுத்து வைப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து அதை கண்டுக்கிறது இல்லை.
தேவையில்லை. சரிங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்ல புகார் சொல்லணும்னு நினைச்சா நாங்க சொல்லுவோம் கூட்டணி கட்சி சார். சரி சரி. நல்லா இருக்குண்ணா. வரவேற்பு நல்லா இருக்கு. வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. மக்களுடைய ஆதரவு முகங்கள், ஆதரவு சொல்ற அந்த நம்மள ஆதரவு சொல்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்லா சிறப்பா அமைஞ்சிருக்கு. நன்றிங்க. நன்றி. கொண்டு கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி அல்ல. பெண்கள் தங்களுடைய வீடுகளுக்கு குடும்பத்திற்கு எது தேவையோ அந்த பொருளை அவர்களுக்கு விருப்பப்பட்ட கடையில, அருகில் உள்ள கடையில, அந்த உள்ளூர்ல அந்த கடையில போய் அவங்க வாங்கி கொள்ற மாதிரி அந்த கூப்பன் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார்கள். இது நம்முடைய இல்லத்தரசிகளிடையே, குடும்ப தலைவர்களிடையே ஒரு வரவேற்பு பெற்ற திட்டமாக இருக்கிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதுல வந்து பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு ரிப்பேர் ஆயிட்டுனா கூட அதை சரி பண்ணி வாங்க முடியாம கடைசியில சரி இப்படியே வச்சிருப்போன்ற மாதிரி நிலையெல்லாம் எத்தனையோ வீடுகள்ல பெண்களுக்கு உருவாகி இருக்கு. அதனால அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது இந்த திட்டத்தின் மூலம். மட்டுமல்லாமல் உள்ளூர் பொருளாதாரம், ஏன்னா அங்கங்கே நீங்க அந்த பொருளை வாங்கிக்கலான்ற மாதிரி அரசு கூப்பன் கொடுக்கிறது, நிதி அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பன். இப்போ உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் ஆங்காங்கே இருக்கிற அந்த தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு வித்திடக்கூடியதாக இருக்கிறது என்பது அரசியல் நோக்கர்களும் பொருளாதார வல்லுநர்களும் இந்த திட்டத்தை பாராட்டியுள்ளார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல நம்முடைய முதலமைச்சர் 5 ஆண்டு காலமாக 2021 இருந்து இன்னைக்கு வந்து 5 ஆண்டு காலமா வேலை பார்த்து பல்வேறு திட்டங்களை எல்லா மக்களுக்கு போய் சேரணும், அதுல எந்த தடங்களும் இருக்கக்கூடாது என்பதையும் முறையா இருந்து கண்காணிச்சாரு. காலை உணவு திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே சிஎம் டேஷ்போர்ட் அதுல இருந்து நமக்கு வந்து கண்காணிக்கப்பட்டது. முறையா போய் தகுதியுள்ள நபர்களை போய் சென்றடையணும். மகளிர் உரிமை தொகையெல்லாம் வந்து இன்னும் ஒரு சில தகுதியுள்ள பெண்கள் விடுபட்டு இருக்காங்க. அதையுமே நம்ம வந்து மறு ஆய்வு செஞ்சு அந்த பெண்களுக்கெல்லாம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல மகளிர் உரிமை தொகை 2000, முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும் இருக்காரு. மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 2500 உயர்த்தப்படும் இருக்கிறாரு. அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்துல உள்ள ஓய்வூதியம் பெறுவாங்க இல்லையா, அவர்களுக்கு 2000 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாரு. இவ்வாறு நம்முடைய பத்திரிகையாளருக்குமே நிறைய திட்டங்களை கூட அறிவிச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆகவே அதெல்லாம் பெற்று தந்திட மீண்டும் நம்ம உப்பள தொழிலாளர்களுக்குரிய முதல்ல அவர்களுக்கு மழைக்கால நிவாரணம் தந்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த 5 ஆண்டுகள்ல அவங்களுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய அது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியதாக அவங்களுக்குலாம் 5000 ரூபா வழங்கப்படுகிறது உப்பள தொழிலாளர்களுக்கு. இப்போ அது 5000 8000 உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல மீன்பிடி தடைக்கால அந்த நிவாரணம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கலைஞர் 500 ரூபாயில தொடங்கின திட்டம் இன்னைக்கு வந்து அதை 8000 5000 8000 உயர்த்தி வழங்கி வருகிறோம். அதை மீண்டும் 8000 12,000 உயர்த்தப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாரு. அதுபோல மீன்பிடி விரிவாக்க திட்டம் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. திரேஸ்புரம் தூண்டில் வளைவு விரிவாக்கம், திரேஸ்புரத்தில் அதிக படகுகள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு அந்த இல்லை எல்லாமே வந்து பாஜக அரசினுடைய சிப்பாய்கள் தான் அவங்கெல்லாம். சரிங்களா? அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணும் நினைக்கிறேன். எங்களுக்கு எதிரியாவும் நினைக்கல. அவரு அந்த ஏன்னா மத்திய ஒன்றிய அரசு அவங்களை இறக்கி விட்டுருக்கு. அவங்க என்ன பாட்டு போறாங்க. ஒருவேளை அவ்வளவுதான், அதுக்கு மேல